ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்னொரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய வசனங்களை தியானிக்கும்படி உங்களை வரவேற்கிறோம். நீங்க எங்கெங்க இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அப்பப்போ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருங்க உங்க பெயரையும் ஊரையும். அதே போல எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்புவதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பெற்ற நன்மைகளையும் அதே போல உங்க ஜெப பாரங்களையும் எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக பாரத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்காக நீங்க ஜெபிங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸும் எங்களை உற்சாகப்படுத்தும். வாங்க இப்ப ஆண்டவரின் வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு முறை உம்முடைய நாமத்தில் கூடி வந்திருக்கையில் இந்த நாளுக்கு தேவையான உம்முடைய செய்தியை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை நம்ம எவ்வளவோ வாசிக்கிறோமோ அவ்வளவா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை அவரிடத்துல பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சோதனைகளை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் பெருக்கமடையும். நம்முடைய தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால தேவனுடைய வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. ஒரு சுருக்கமான தியானம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு நீங்க அந்த அதிகாரத்தை திரும்ப வாசித்து தியானிச்சா தேவன் அநேக விஷயங்களை வெளிப்படுத்துவாருங்க. 2 கொரிந்தியர் 10:5 நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடித்து, தர்க்கங்கள் எங்க பார்த்தாலும் இப்ப தர்க்கங்களை பார்க்கிறோம், வாதிக்கிறத பார்க்கிறோம். டிபேட்னு சொல்லுவாங்க பாருங்க. இது கரெக்டா, அது கரெக்டா, இது சரியா, அது சரியா, கடைசியில தீர்வு எதுவும் இருக்காது. ரெண்டும் சரி என்பது போல பேசுவாங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசுல இந்த போராட்டங்கள் நடக்கிறது. நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலையினால, நாம கேட்கிற வார்த்தைகளால, நம்ம பார்க்கிற காட்சிகளால நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் உண்டாகுது. ஒவ்வொரு தர்க்கமும் முதல்ல மனசுல உண்டாகுங்க. உங்க மனசுல உங்களுக்கு நீங்களே வாதிப்பது என்பது எப்பயாவது கவனிச்சிங்களா? சில எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை கலங்கடிச்சு வேற விஷயம் யோசனை பண்ணாதபடிக்கு அதே விஷயத்தை நீங்க ஊறிக்கொண்டு இருக்கிற மாதிரி, ப்ரூடிங்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி அடைக்காக்குற மாதிரி அது மேலேயே உங்க தியானத்தை வச்சு மனசை கெடுத்துக் கொள்கிற சூழ்நிலைகள் இருக்குதா? ஒவ்வொரு பாவமும் கூட எண்ணத்துல தான் தொடங்குங்க. ஒரு எண்ணத்தை விதைத்தால் கிரியையை அறுப்போம். ஒரு கிரியையை விதைத்தா அதன் கனியா அறுப்போம். பாத்தீங்களா? நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தா நம்ம வாழ்க்கை சரியா இருக்கும். இயேசாண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பது நம்ம தப்பு செய்து விழுந்த பிறகு அல்ல, பாவத்திலே விழும் முன்பே, தவறுகள் செய்யும் முன்பே. உங்க இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் பிறக்கும் போதே அதை ஜெயிப்பதற்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறாரு. தர்க்கங்கள் எப்பவுமே மற்றவங்களோடு வாதனை செய்யாதீங்க. மூடனோடு வாதித்தால் நாமளும் மூடன் ஆயிடுவோமா? அதுக்குன்னு மூடன் கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் கொடுக்காவிட்டா அவன் தன்னை ஞானி நினைச்சுப்பானா? சுருக்கமான அந்த நிஜத்தை, சத்தியத்தை அவனுக்கு தெரிவிக்கணுமே தவிர அவனோடு வாதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கூட அறிவிக்க வேண்டியதுதான் நம்ம வேலையை தவிர, அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தை குறித்து வாதிக்க வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய, மற்றவர்களை பலவந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷத்தை அறிவிங்க, நல்லதை சொல்லுங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. நம்ம பிள்ளைகளை கூட பாருங்க, அவங்களுக்கு ஒன்று சொல்லுங்க, அவங்க அதற்கு எதிர்மறையா பதில் கொடுக்கும்போது நீங்க அப்போ ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டா நீங்க அனாவசியமா அவன் இருதயமும் கடினமாகுது, உங்க இருதயமும் துக்கப்படுது. எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனின் வார்த்தையை கேட்க மாட்டாங்க சுபாவ ரீதியா.
வேதமே சொல்லுது, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டாங்க. நாம அனாவசியமா நம்ம மனசை கெடுத்துக் கொள்ளுகிறோங்க. ஒரு மனுஷனை அவனுக்கு உணர்த்தணும்னு நீங்க முயற்சிக்கிறீங்க. தேவன் அவனை உணர்த்தினால் தவிர அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய, அல்லது நீங்க அறிவிச்ச தேவனுடைய சுவிசேஷ ஒளி பிரகாசித்தால் ஒழிய ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில கூட நம்ம சில நேரம் தர்க்கங்களை செய்து கொள்ளுவோம், நம்ம மனசை கெடுத்துக் கொள்ளுவோம், பைத்தியம் பிடிச்சது போல பேசிக்கொள்வோம் நமக்குள்ள நாமே, அல்லது வாய்க்கு வந்தது போல மற்றவங்களை தூஷிப்போம். அவ்வளவு தூரம் போகாதீங்கன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைங்க. நம்ம இருதயத்தை சுத்தமா காத்துக்கொள்ளணும், நம்ம மனசாட்சியை நல்ல விதமா காத்துக்கொள்ளணும். எந்த எண்ணம் வேணாலும் அந்த எண்ணத்தை மனசுல வரவிடாதீங்க. எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய பண்ண சிறை பிடிக்கணும். எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு வருகிற ஆலோசனையை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த எண்ணம் பரிசுத்தமானதா, யோக்கியமானதா, உமக்கு பிரியமானதா, இந்த எண்ணத்துக்கு என்னை விட்டு கொடுக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபித்து அவரிடத்துல கொண்டு வரணுமா. எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறை பிடித்து, எஸ், நமக்கு வரும் எண்ணங்கள் சும்மா அதை சுத்த விடக்கூடாதுங்க. ஒரு பக்தன் சொன்னார், காகங்கள் உன் தலை மேல பறக்காம நீ தடுக்க முடியாது, ஆனா காகங்கள் உன் தலை மேல கூட்டை கட்டி முட்டையிட்டா பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருந்தா நீ பார்த்துக்கிட்டே இருப்பது நியாயமா? அதுபோல நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வரும் போகும். ஆனா அந்த எண்ணங்கள் உங்க மனசுல நிக்க கூடாது. அது ஓவர் நைட் இரவெல்லாம் இருந்தா விடிவதற்குள்ள அது பெருசாயிடுங்க. அது வார்த்தையில கிரியைகளுக்குள்ள போயிடும். அதுக்குதான் எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். தாவீது அதான் ஜெபிப்பார், தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ பாரும், உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க, உங்க நித்திய வழியில நடத்துங்க. என் வாயின் வார்த்தைகள், என் இருதய ஆலோசனைகள் உமக்கு அங்கீகாரமா செய்யுங்க. நாம அநேக முறை அவங்க ஏன் அப்படி பேசணும், இவங்க ஏன் இப்படி பேசணும், அவங்க ஏன் என்ன இப்படி சொல்லணும், நிறைய பேர் சண்டை போடுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, சொல்லுங்க பாஸ்டர் ஐயா, அவங்க எதற்காக எங்களை இப்படி பேசணும் சொல்லுங்கன்னா என்ன சொல்றது, அவங்க வாய், அவங்க ஏதோ பேசினாங்க, நான் என்ன சொல்றது இதுக்கு? யார் இஷ்டம் அவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்கல்ல. இன்றைக்கு யார் வாய்க்கும் கட்டுப்பாடு இல்ல. அதை திரும்ப ஃபேக் ஆக்கி அதை சோசியல் மீடியால வச்சு ஊர் ஊரா பிரச்சனை பண்ணுவதற்கு யார் இஷ்டம் போல அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் உங்க மனசை கலக்கப்படுத்தினா நீங்க எப்படி வாழ்வீங்க? அதெல்லாம் உங்களை சோதித்து கொண்டிருந்தா நீங்க எப்படி ஆவிக்குரிய விதத்துல முன்னுக்கு போவீங்க? அதுக்குதான் பவுல் சொன்னாரு, நம்ம போராடுவது மனுஷங்களோடு கிடையாது. யாரோ உங்களை ஒண்ணு சொன்னாங்க, அந்த நபரால இந்த நபரால. எப்போ அப்படி சொல்லாதீங்க. என் கஷ்டமெல்லாம் இந்த நபராலன்னு சொல்லாதீங்க. உங்க கஷ்டங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்காம போக காரணம் உங்க பாவங்களே என்று வசனம் சொல்லுது. நீங்க சரியா இருந்தா எத்தனை பேர் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அது நன்மையாக மாறுங்க. எந்த மனுஷனையும் நீங்க வெறுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம போராடுவது மனுஷங்க கூட இல்ல. ஒரு நபர் நம்மளை வேதனைப்படுத்துறாங்கன்னா, ஒரு நபர் நம்மை நோகடிக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை சோதிக்கிறாங்கன்னா, ஒரு நபர் நம்ம இருதயத்தை காயப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் மேல எந்த கோபமும் வச்சுக்காதீங்க. உணர்ந்து கொள்ளுங்க, அது அந்த மனுஷனின் வேலை இல்லை. அவனை பயன்படுத்துகிற பிசாசு, தந்திரவாதியான பிசாசு உங்களை இடுக்கண்ல வைப்பதற்கு, கலக்கப்படுத்துவதற்கு பிசாசு பயன்படுத்துகிறான். உங்க வாழ்க்கையில எந்த மனுஷனும் உங்களுக்கு எதிரி இல்ல. சாத்தான் மட்டும்தான் நமக்கு சத்துரு. அவனால தாங்க கிறிஸ்துவுக்குட்பட்டிராதது ஏதாவது வருதுன்னு சொன்னா அது எங்கிருந்துன்னா அவன்கிட்ட இருந்துதான். எந்த மனுஷன் வழியா, சூழ்நிலை வழியா, வார்த்தையின் வழியா வந்தாலுமே அது சாத்தானுக்கு சம்பந்தப்பட்டது. அதுக்குதான் பவுல் சொன்னாரு, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:12, ஏனெனில் நாம் போராடுவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராடுகிறோம். நாம் போராடுவது
மாம்சத்தோடு அல்ல. ஆனா எந்த மனுஷரோடும் நம்ம போராடுறது இல்லைங்க. ஆனா நாம் போராடுவது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராடுகிறோம். மனுஷரோடு போராடணும்னா பட்டயங்களும் கத்தியும் துப்பாக்கியும் கன்னும் தேவை நமக்கு. ஆனா அசுத்த ஆவிகளோடு போராடுவதற்கு ஆயுதங்கள் உதவாதுங்க. அசுத்த ஆவிகளோடு போராடணும்னா தேவன் கொடுக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும்னு வசனம் சொல்லுகிறது. அந்த சர்வாயுத வர்க்கம்னா எல்லா பகுதிக்கும் முன்பு, சத்ருவை எதிர்க்கும் முன்பு அவன் நம்மை போல நம்ம மேல எதிர்த்து தாக்காதபடிக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். தேவன் கொடுக்கும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவன் கொடுக்கும் சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்துக் கொண்டு நில்லுங்கள். இது மட்டுமல்லாமல் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதனால் பொல்லாங்கண்ணியையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடுவீர்கள். மற்றும் இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சாத்தானை எதிர்ப்பதற்கு நமக்கு தேவையானது விசுவாசம், வசனம், நமக்கு நிலையான ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய மனசை காக்கும்படி நம் தலைக்கு ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை தரித்துக் கொள்ளணும். நம்ம தலைக்குள்ள நுழையிறாங்க சாத்தானு. தலையில நுழைஞ்சு மனுஷனுடைய எண்ணங்களை பாழாக்கி அங்கிருந்து பிறந்து வருகிறது துரோகங்கள், கொலைகள் எல்லாமே கூட இருதயத்திலிருந்து புறப்படுது பாருங்க. இருதயத்திலிருந்து, மனசுக்குள்ள இருந்து, மூளையிலிருந்து கெட்டதெல்லாம் புறப்படுது. ஏன்னா அங்க உற்பத்தி ஆகுது. ஏன்னா நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அதுதான் வெளியே வருங்க. உங்க மனசுல எதை நீங்க அதிகமா ஆலோசனை பண்றீங்களோ அதுதான் உங்க எண்ணங்கள்ல, உங்க கிரியையில, உங்க வாழ்க்கையில வந்து விடுங்க. தேவ வசனத்தை தியானிங்க, தேவனுடைய விஷயங்களை தியானிங்க. ஒரு நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது, வேதனை வரும்போது, அவிசுவாசம் வரும்போது செய்ய வேண்டிய வேலை அவைகளை எதிர்க்கிறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுதாங்க. இதையெல்லாம் தரித்து கொண்டா மட்டும் போதாது. ஒரு கிரியை இருக்காங்க. என்ன செய்யணும் பாருங்க. அடுத்த வசனங்க, 18ஆம் வசனம், ஆவியினாலே எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அதன் பொருட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் மிகுந்த மனவிருதியோடும் விண்ணப்பம் செய்து நீங்கள் விழித்துக் கொண்டிருங்கள். சகல விதமான ஜபங்களோடும் எல்லா சமயத்திலும் எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவரே எனக்கு வெற்றியை கொடுங்க, இந்த எண்ணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே இந்த சோதனையை எதிர்க்க பலனை கொடுங்க, ஆண்டவரே இந்த போராட்டத்தில் எனக்கு எனக்கு உங்க கிருபையை கொடுங்க, உம்முடைய ஆவியின் உதவி எனக்கு கொடுங்க. எல்லா சோதனையிலும் என்னுடைய இந்த கெட்ட எண்ணங்களை எடுத்துருங்க. என் ஆலோசனை உதவாத ஆலோசனையிலிருந்து, இந்த எண்ணங்கள்ல இருந்து என்னை விடுவீங்க என்று நம்ம எல்லா எண்ணத்தையும் சிறைப்பிடித்து ஆண்டவரின் பாதத்துக்கு கொண்டு வந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சா ஆண்டவர் நமக்கு உன்னதமான எண்ணங்களை கொடுப்பாரு, அன்பு நிறைந்த எண்ணங்களை கொடுப்பாரு, பரிசுத்தமான எண்ணங்களை கொடுப்பாரு. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குப்பையை அவருடைய பாதத்துல வைக்கும்போது அவருடைய எண்ணங்கள், அவர் ஆலோசனைகளால நம்ம நிரப்பப்படுவோம், சமாதானமா இருக்க முடியும். அப்போது கிறிஸ்து இயேசுவினுடைய சமாதானம் நம் இதயத்துக்கு காவலாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் இன்றைக்கு மனதிற்குள்ளே போராடி கொண்டிருக்கிறாங்களோ, எண்ணங்களோடு சோர்ந்து போகிறாங்களோ, ஆலோசனைகளை பின்வாங்கி போறாங்களோ, தர்க்கங்களோடு வாதங்களோடு சரி செய்யலாம் என்று இன்னும் அநேக சிக்கல்ல விழுகிற சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களோடு நீர் இன்றைக்கு பேசுகிறதற்காக நன்றி. எங்களுக்கு எந்த மாம்சமானவங்களும் விரோதி இல்லை என்று, எங்கள் எண்ணங்களுக்கு காரணம் பிசாசு என்று உணர்ந்து பிசாசின் காரியங்களை அழிக்கக்கூடிய சர்வாங்காயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளவும், எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு அசுத்த ஆவியின் காரியங்களை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துரத்தக்கூடிய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சும்மா யோசித்து கொண்டே இருக்காதீங்க, மனசை கெடுத்துக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்க எண்ணங்களை கொண்டு வந்து அவர் பாதத்துல வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு, நன்மையான எண்ணத்தினால உங்களை நிரப்புவாரு. உங்களுக்காக ஜெபிக்கணும்னா 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்க பிரேயர் பர்டன்ஸ், உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அனுப்புங்க. உங்கள் பட்சமா நாங்க தேவனிடத்துல நிச்சயமா ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, அற்புதமான விடுதலையை பெற்றுக் கொள்வீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல இதே அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10 பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.